கொடுத்து அடி வாங்குறதே பொழப்பா போச்சே. முதுகு எலும்பு உடச்சிட்டா. வேதியில் போவா. வாங்க வாங்க, வணக்கம். செல்வி, எம்மாடி செல்வி இருக்கியா? தோட்டத்துக்கு எதுனா போயிட்டாலோ? செல்வி. வாரேம்மா. எம்மா சீக்கிரமா வந்துட்டு இருக்கேன். ஏம்மா பூவெல்லாம் எடுத்துன்னு போடலையா? போட்டேன்டி, பாதி கடைக்கு போடல, பாதி வீட்டில் யாருமே இல்லை. போய் பார்த்தா எல்லாம் ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்களாம். சாயங்காலம் தான் போல வருவாங்களாம். இந்த பூவை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெய்யி, சாயந்தரமா வந்தால் கொடுத்து அனுப்புவோம். என்ன சொல்கிறது? அதே மாதிரி கடைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பூ போட்டுருமா. சொல்கிற கடைங்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தராங்களாம். போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? சரிம்மா. வீடுங்களுக்கு போனால் அவங்களாம் ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. சரி, இந்த கடைங்களுக்கெல்லாம் பாதி கடைக்கு ஏமா போடல? போட்டிருக்கலாம்ல. போட்டுகிட்டே வந்திருந்தா இருக்கும் இல்லையாம்மா? மறுபடியும் வேறு போய் போடணும். ஐயோ, அது ஏன் கேட்குற? போடணும்னு சொல்லி தான் போயிட்டு இருந்தேன். இந்த பேபி வனிதாவும் வழியிலே பார்த்து அக்கா வாங்க ரேஷன் கடைக்கு போவோம், டோக்கன் தந்துட்டு இருக்கிறாங்க, இப்போ விட்டால் என்ன கூட்டம் அதிகமாகிடும், வாங்கன்னு சொல்லி கையோடு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த பூக்கூடையோடு எப்படி போகிறதுன்னு சொல்லி வீட்டில் வச்சுட்டு வரேன்னு சொல்லி நானும் வந்துட்டேன். போகும்போது இந்த மகேஷ் அக்கா கூட தான் போகணும். அவங்களும் வீட்டில் தான் இருக்கிறாங்க போல். அவங்க கூட்டிகிட்டு தான் போகணும். இப்போ போய் விட்டால் கூட்டம் அதிகமாகிடுவாங்க. போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டா 1000 2000 போல் கிடைக்கும். அதை ஏதாச்சும் குடும்ப செலவுக்கு ஆகும் இல்லையா? அதனால தான் போயிட்டு இருக்கிறேன். இந்த கூடி எடுத்துகிட்டு போய் வெய்மா, தண்ணி தெளித்து மூடி வை. பூவெல்லாம் வாடி போயிடும் இல்லைனா. எம்மா ரொம்ப வெயில் அடிக்குமா? நீ எதுக்கு போற? நீ வீட்டோட இரு, நான் வேணா போய் லைன்ல நிக்கிறேன். என்ன சொல்றது, டோக்கன் தானே, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆமா, வயசு பொண்ணு உன்னை லைன்ல வெயில நிக்க வச்சுட்டு நான் வீட்டோட இருக்கிறேன். அதெல்லாம் என்ன ஒன்றும் செய்யாது. இந்த ஒரு 4 கடை போல பூ போடணும், அது மட்டும் நீ போட்டுட்டு வீட்டோட இரு, நான் போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றது, என் கூட தான் அத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் பேசி. சரியா? சொல்ற கடைக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுறியா? ஆகட்டுமா, போட்டுடுறேன். எந்தெந்த கடைக்கு போட்டால் எத்தனை கடைக்கு நான் போடணும்னு சொல்லுமா. ஏன்னா போடும்போது மாற்றி போட்டுக்கூடாது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். இந்த வாழை மண்டி, அப்புறம் இந்த ஹோட்டல் கடை, துணி கடை, இந்த கடைங்களுக்கெல்லாம் போட்டாச்சாமா இல்லை போடணுமா? போட்டாச்சு. இந்த வாழை மண்டி, ஹோட்டல் கடை, துணி கடை, மளிகை கடை, இதுக்கெல்லாம் போட்டுட்டேன். இன்னும் ஒரு 4 கடை போல தான் போடணும். அதுவும் எந்தெந்த கடை தெரியுமா? இந்த ஃபைனான்ஸ் கடை, அப்புறமா இந்த பழம்லாம் விற்கிறாங்களே அந்த வயசான தாத்தா, அவர் பேர் கூட எனக்கு தெரியல. அது அந்த பழங்கடை ஒன்று புதுசாக வச்சாங்க இல்லையா? முந்தானத்து கூட போகும்போது கொஞ்சம் பூ போட்டுருமான்னு சொன்னாங்களே, அவங்க கடைக்கு போடு. இன்னும் 2 மளிகை கடைக்கு போடணும். அவ்வளோதான். அப்புறம் இந்த ஃபைனான்ஸ் கடைன்னு சொன்னேன், அது யார் கடைன்னு தெரியுமா? சொல்லு பார்ப்போம். என்ன அம்மா, எந்த ஃபைனான்ஸ் கடை நம்மளை பார்த்து கேட்குறா? எதுவா இருக்கும்? ஒருவேளை கதிரோடு தான்? ஒன்றும் புரியலையே, பார்ப்போம். என்ன யாரோடதுன்னு கேட்டேன். தெரியுமா தெரியாதா? எனக்கு ஒன்றும் தெரியாதுமா. எனக்கு என்ன தெரியும்? நீ தான் சொல்லணும் எந்தெந்த கடைக்கு போட்டேன்னு சொல்லி. எந்த ஃபைனான்ஸ் கடை சொல்கிற? நிறைய ஃபைனான்ஸ் கடை, நிறைய மளிகை கடை, நிறைய துணி கடை, இந்த மாதிரி எல்லா கடை இருக்குதுன்னு எந்த கடைன்னு தெரியல. நீ தான் சொல்லணும். வேற யாருது? நீலாம்பரி ஃபைனான்ஸ் கடை தான். வேற என்ன? முதல்ல அவங்களுக்கு தான் பூ போட்டுருணும்னு நினச்சிக்கிட்டே வீட்டிலேருந்து கிளம்புனேன். இப்போ பார்த்தா கடைசியில் அவங்களுக்கு தான் போட வேண்டியதாக இருக்குது. சரி, அந்த பையங்கியும் இருந்தால் அவங்ககிட்ட பேசிட்டாலும் நின்றுட்டு இருக்காத. சரியா? வீட்டில் நடந்த விஷயம் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் அந்த பையன்கிட்ட பேசவும் கூடாது. யாராச்சும் நீ பேசுறத பார்த்து சொன்னாங்க, அவ்வளோதான், நீ செத்தன்னு நினச்சிக்கோ. அவ்வளோதான். நான் ஒரு முடிவில் இருக்கேன், அதோடு சும்மா இருக்கணும். ஒரு தப்பு பண்ணால் அதோடு விட்டுறணும். மறுபடியும் அதை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. சொன்னால் கேட்டுக்கணும். அதான் நல்ல புள்ளி கழகு. சரியா? போனால் பூ மட்டும் போட்டுட்டு வா. அந்த பையன் இருந்தால் அந்த பையனை பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. சரியா? என்ன இவ்வளோ சொல்கிறேன்? சரின்ற வார்த்தையே உன் வாயிலிருந்து வரமாட்டேங்குது. என்ன சொல்லு, அப்படியே வாய் மூடிட்டு இருக்காம. சரி. இங்கே மூச்சு விடாமல் பேசி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சொல்கிறத பாரு. நீ சொல்கிறதுல ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை வருதா எனக்கு? அப்படியே வாய்க்குள்ளேயே முணங்கு. என்ன பண்ணி தொலை. பாரு செல்வி, இப்போதான் இந்த பிரச்சனை கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. திருப்ப நீ கலப்பி விடாத. சரியா? நான் ஒரு முடிவு பண்ணது தான். உன் மனசுலாம் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தால் தூக்கி போட்டுடு. இப்பே சொல்கிறேன் பார்த்துக்க. இந்த புடி, இந்த பூ எடுத்துகிட்டு போய் உள்ளே வை. ஒழுங்காக பூவை மட்டும் கடைக்கு போட்டுட்டு ஒழுங்காக வந்து வீடு சேரு. நான் போயிட்டு வந்துடுறேன். புடி. எம்மா இங்கே பாருமா, ரேஷன் கடையில் கூட்டமாக இருந்தால் வந்துருமா, வெயிலில் நிற்காம. ஏன்னா இன்னைக்கு தானே டோக்கன் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு இன்னும் 4 நாள் போல் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. நீ அங்கே நிற்காம சீக்கிரம் வந்துருமா. இந்த பொண்ணை நான் என்னதான் சொல்கிறதோ? அவளெல்லாம் எவ்வளோ திட்டினாலும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறா. ஐயோ, இந்த புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே இவ்வளவும் பேசுறதா இருக்கு. எப்போதான் என் மனசை புரிஞ்சுக்க போகிறாளோ? இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடணும். அதுதான் என் கனவு. இதை மட்டும் நான் செஞ்சுட்டேன், ஊரில் இருக்கிற அத்தனை வாயை மூடிக்கும். என்ன செய்யுது? இவ கொஞ்சம் ஒழுங்காக இருந்துட்டா போதும். கடவுளே, நீ தான் காப்பாற்றணும். பார்த்து நான் வாங்கிட்டு வரேன். நீ பத்திரமா கடைங்களுக்கு பூ போட்டுட்டு இருக்கிற பூவை மூடி வை. வந்துடுறேன். சரியா? அச்சோ, இவங்களை போய் பார்க்க போறேனா? என்ன நடந்து ஏது நடந்துன்னு சொல்லி ஒரே குழப்பமா இருப்பாரு. நம்ம போய் சொன்னாதான் அவருக்கு சமாதானமே ஆகும். அச்சோ, என்ன செய்யறது? சீக்கிரமா போய் ரெடி ஆயிடணும்.
டடா, நான் ரெடி ஆயிட்டேன். ஏன் ஆள பார்க்க போறேன், பார்த்த உடனே மயங்க போறேன். அச்சோ, அதுக்கு மேல பாட வரலையே, எனக்கு வெக்கமா வருது. மக்களே, என்னுடைய பாவாடை தாவணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அச்சோ, கையும் ஒல்ல காலும் ஒல்ல, என்னத்த செய்யறது. மகேஷக்கா, மகேஷக்கா இருக்கீங்களாக்கா வீட்ல? மகேஷக்கா, வாரேன். அடேடே லட்சுமி, வாமா. வீட்டு பக்கமே வர்றதில்ல, எப்படி இன்னைக்காச்சும் வந்திய? வா வா, வந்து உட்காரு. டீ சாப்பிட்றியா? வேணாக்கா, அதிகமாக டீ குடிக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய குடிச்சா தலை சுற்றுற மாதிரி வந்துடுது. அதனால தான் நான் குடிக்கிறது இல்லை. எப்போ தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் போல குடிப்பேன். இப்போ வேணாக்கா. சரி சரி, வரீங்களா? ரேஷன் கடைக்கு போவோம். ஏன் லட்சுமி, இன்னும் ரேஷன் கல்ல அரிசி வாங்கலையா? நான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேனே, நீ ஏன் இன்னும் வாங்காம இருக்க? சீக்கிரம் வாங்கக்கூடாதா? அரிசி எல்லாம் வாங்கியாச்சுக்கா. இந்த ரேஷன் கல்ல பொங்கல் பரிசுக்கான டோக்கன் தராங்களாமே, அது வாங்குறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு இருக்கேன். நீங்க வாங்கிட்டீங்களா? அடடே, பொங்கல் பரிசுக்கு டோக்கன் தராங்களா? எனக்கு தெரியாம போயிட்டு. இவளுங்களும் எதுவும் சொல்லலையே என்கிட்ட. உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமாக்கா, பூ விற்கிறதுக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ பேபியும் வனிதாவும் போல வந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க டோக்கன் தராங்கன்னு சொல்லி. அதான் நான் பாதி வீட்டுக்கு கொடுத்துட்டு பாதி கடைக்கு கொடுக்காம அப்படியே வந்துட்டேன். என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு. என்ன சொல்றது, போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோமா? ஓ, அப்படின்னா இவங்க போய் லைன்ல நிக்கிறாங்களா? இப்போ நம்ம தான் போகணுமா? ஆமாக்கா, நமக்காக இடம் போட சொல்லியிருக்கேன். வாங்க போவோம். சரி பின்ன நடு நடு கூட்டமாயிடுவாங்க. போய் வாங்கிட்டு வந்துருவோம். வனிதாக்கா, பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம்? பேபி பாரு, எம்மா, ரயில் வண்டி மாதிரி நிக்கிறாங்க. அரிசி பருப்பு போடும்போது ஏதோ ஒருத்தர் 2 பேர் போல நிக்கிறாங்க. இந்த டோக்கனு பணம் சொல்லி ஏதாச்சும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே எவ்வளவு நீட்டுக்கு நிக்கிறாங்கம்மா. இதுக்குள்ள போனோம் பஜ்ஜி ஆக்கிடுவாங்க. என்ன சொல்றது, எப்படிதான் நம்ம வாங்க போறோமோ. போண்டா, பொங்கல் பரிசு தர்றதுக்கு டோக்கன் தராங்கன்னு சொன்ன உடனே மூச்சு இறக்கி அங்கேருந்து ஓடி வந்தேன். அந்த மாதிரி தானே இருக்கும் மக்களுக்கும். அவங்களும் அவங்க உரிமையை வாங்கிக்கிறாங்க. உனக்கு நான் வந்து ஏதாச்சும் சும்மா தராங்கன்னு சொன்னால் நான் கூட தான் போய் டிவியில் நிற்பேன். என்ன செய்யறது, எல்லாம் அதெல்லாம் சகஜம், அதெல்லாம் கண்டுக்கூடாது. பேபி, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சீக்கிரமா வாங்கிடலாம் டோக்கனு. என்ன சொல்றது, சொல்லட்டுமா? அப்படியா? சரி பின்ன, உருப்படியான ஒரு ஐடியா சொல்றீங்க, கேட்போம். சொல்லுங்க பார்ப்போம். பேபி, கட்ட பேகை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டி நிக்குது இல்லையா, அவங்க பக்கத்துல போய் நீ போய் நின்றுடு. ஏன்னா எங்க கூட்டத்திலே நீ தான் வளர்த்தியா ஒல்லியா இருக்க, உள்ள நுழைஞ்சிடுவேன். என்ன சொல்றது, நீ போய் நின்ற உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் வந்து நின்றுக்கிறேன். அவங்க கேட்டா நான் உன் தங்கச்சின்னு சொல்லு, வாங்கிடலாம் எல்லாரும் சேர்ந்து. என்ன சொல்றது, இப்போ சொல்றியா? நான் தங்கச்சின்னு சொல்றியா? அப்புறம் அத்தான் பேபி, நீ போய் நின்ற உடனே நான் வந்துடுறேன். அவங்க கேட்ட சொல்லு, நான் தான் உன் கடைசி தங்கச்சின்னு சொல்லி. உன் கூட தான் நின்றுட்டு இருந்தேன்னு சொல்லு, நம்பிடுவாங்க. என்ன சொல்றது? ஏ சிலுக்கு சுமிதா, என்ன நான் சிலுக்குன்னு கூப்பிட்ட உடனே 10 வயசு குறைஞ்சிட்டுன்னு நினைப்போ? அதோ நிக்குது பாரு அந்த பாட்டி. அந்த பாட்டிக்கு வேணா தங்கச்சின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. எனக்கு நீங்க தங்கச்சியா? சிலுக்கு சுமிதான்னு சொல்றது எதுக்காக தெரியுமா? நீங்க ஒரு விஷயத்த செய்வீங்க இல்லையா, ஓனிட்டு, அதனால மட்டும்தான் சிலுக்கு சுமிதான்னு சொல்றது. அதனாலலாம் நீங்க சிலுக்காயிட முடியாது. என்ன, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. தங்கச்சி அம்மில்ல, தங்கச்சி பாட்டின்னு வேணா சொல்லட்டுமா? ஏ பழந்த கேட்டவளே, இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி எகற? நீ வளர்த்தியா இருக்கிற, எங்களை விட ஒல்லியா இருக்கிறன்னு சொல்லி தான் அப்படி சொன்னேன். இன்னும் எப்ப பாரு சிலுக்கு சுமிதான் சொல்ற. சரி, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்ற இல்லையா, அதான் என்னால தாங்கிக்க முடியல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதேதான் நானும் கேட்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் உங்களுக்கு அக்கா மாதிரி தெரியுறேனா? எப்படி சொல்றீங்க மனசாட்சி இல்லாம? நீங்க என் தங்கச்சின்னு சொல்லி எது அந்த 2 பக்கம் ரோஸ் பவுடர் போட்டிருக்கீங்களே அதனாலயா? இல்ல அந்த உதட்டோடு இத்தினூண்டு லிப்டிக் போட்டிருக்கீங்களே அதனாலயா? சொல்லுங்க பாப்போம். ஓய், என்ன கிக்கி கிக்கியம்ல தட்டின வாயில் இருக்கிற மொத்த பல்ல கொட்டிடும். வாயை முடிட்டு நில்லு. ஆமா தாயே, பேசி முடிச்சிட்டியா? இப்போ 2 பக்கம் ரோஸ் பவுடர் போட்டுருக்கிறது தான் உனக்கு பிரச்சனை, அப்படிதானே? இதெல்லாம் போட்டாதான் என் மூஞ்சி பார்க்க சகிக்கும். பேபி, ஏன் இப்படி பண்ற? என்ன அசிங்கப்படுத்தாத. நாளையிலேருந்து போறதில்ல, போதுமா? அச்சோ, அந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் போட்டே உங்க மூஞ்சி பார்க்க முடியல. இன்னும் போடாம இருந்தீங்க, நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. தயவு செஞ்சு இதெல்லாம் போட்டுட்டு வாங்க. அப்பதான் உங்க முகக்கட்டையா இருக்கும். என்ன சொல்றது? ஆமா, என்ன எதுனா உனக்கு சொல்லலைன்னா உனக்கு தூக்கம் வராதே. சரி சரி, என்ன ஓட்டுனது போதும். அங்க பாரு, லட்சுமிக்கா மகேஷ் அக்கா வராங்க, அங்க பாரு. அட ஆமா, அனிதாக்கா கொஞ்சம் தள்ளுங்கக்கா, அவங்க வந்துட்டாங்க. அவங்களும் நிக்கிட்டோம். ஏமா வனிதா, முகத்தை அப்படி வச்சிருக்கேன்? லேட்டா வந்துட்டுன்னு சொல்லியா? சீக்கிரம் வரலாம் தான் நினைச்சோம். ஆட்டோ கிடைக்கல, ஒன்னும் நினைக்காம. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எக்கா அதை விடுங்கக்கா, அது ஒரு லூசு. நீங்க ஏன் இவ்வளோ நேரம் சீக்கிரமா வரக்கூடாதோ? பூ கூட எல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிட்டு பேபி. வாங்க போய் நிப்போம். அடடே, என்ன பேபி இவ்வளோ கூட்டம் போல நிக்கிறாங்க? என்ன செய்யறது, இன்னைக்கு முடிஞ்சிடுமா? வாங்கிடுவோமா? ஒன்றும் புரியலையே. வாங்கிடலாம்க்கா, என்ன செய்யறது? நம்மளது ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, நின்று வாங்கிதான் ஆகணும். என்ன செய்யறது, எல்லாம் இந்த லட்சுமி காவல சீக்கிரமா வர்றாம. என்ன உன்ன மாதிரி வெட்டியா இருக்கிறன்னு நினைச்சிட்டியோ? பூ வேலைன்னா எப்படிப்பட்ட வேலை தெரியுமா? அதான். என்னக்கா, எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க தான் அதில் பணம் சம்பாதிக்கிறீங்க, எங்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி? நீங்க தான் சொல்லணும். ஆமா ஆமா, நான் பூ எடுத்துன்னு போய் பணம் வாங்குறது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. அதுல எவ்வளவு உழைப்பு இருக்குன்னு தெரியுமா? அதை கட்டணும், பதப்படுத்தணும், காலையில குளிர் வெயிலுன்னு கூட பார்க்காம எடுத்துட்டு போய் எல்லார் வீட்டுக்கும் எல்லார் கடைக்கும் போய் கொடுக்கணும். என் கஷ்டம் என்னோட, உங்களுக்கு என்ன தெரிய போகுது? சொல்லுங்க பாப்போம்.
ஏமா வனிதா, எல்லா வேலையிலும் கஷ்டம் இல்லாம இருக்காமா? எந்த வேலை சொகுசா இருக்கு சொல்லு பாப்போம். எல்லா வேலையும் கஷ்டம் தான். அதுவும் இந்த பூ வேலைலாம் அதெல்லாம் நம்மளால செய்ய கூட முடியாதுமா. இவ செய்யறா, அதுக்கெல்லாம் அப்படி பேசக்கூடாது. என்ன சொல்றது? ஐயோ மகேஷ் அக்கா, சும்மா சொன்னமா. லட்சுமி அக்கா ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இல்ல, அப்படியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க. அதனாலதான் நீ எதுவுமே சபையில பேசுறது இல்ல. என்ன பேபி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்படிதானே வராங்க இவங்க? ஏ சிலுக்கு சுமிதா, பேசாம நில்லுங்க. நான் ஏதோ காமெடி பண்ணா கூட வந்துடுறீங்க சிங்சாங் அடிக்கிறதுக்கு. பேசாம நில்லுங்க. பேபி இவ்வளவுதான் பாத்துக்க. திரும்ப திரும்ப ஒரே வேலை தான் செய்யற நீ. அப்படியா? அப்ப திரும்ப திரும்ப நீங்களும் அதே வேலை செய்யாதீங்க. பேசாம நில்லுங்க. அடடே பேபி, எல்லாரும் ரேஷன் கடைக்கு தான் வந்திருக்கீங்களா? நல்லதா போயிட்டு எனக்கு இடம் போட்டு வைங்கம்மா. சாவி நான் கொண்டு வந்துட்டேன். இப்பதான் எங்க வீட்டுக்காரரு போன் பண்ணாரு, வந்துகிட்டு இருக்கிறதா சொல்லி. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு இடம் போட்டு வைக்கிறீங்களா? பானு, எங்களுக்கு முன்னாடி வந்தில்லம்மா, இப்பதான் வர. என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஆமாக்கா, வந்துகிட்டே இருக்கும்போது இந்த தீபா வேற அவங்க மாமியார் நைட்டு வந்தாங்களாமா. அந்த கதையை சொல்லிக்கிட்டே என்னை நிக்க வச்சுட்டாக்கா, போக விடாம. இவளாலதான் லேட் ஆயிட்டு. இல்லைன்னா நான் அப்பயே வந்துட்டு இருப்பேன். பானுக்கா, என்ன சொல்றீங்க? தீபாங்க மாமியார் வந்துட்டாங்களா? அப்படியா? அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. போகும்போது பேசிட்டு போகணும். சரி பின்ன, சரி சரி, நாங்க இடத்த போட்டு வைக்கிறோம். சீக்கிரமா போயிட்டு வாங்க. பானு, உண்மையாதான் சொல்றியா? தீபாங்க மாமியார் வந்துட்டாங்களா? சரி சரி, அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. போகும்போதுதான் பேசிட்டு போகணும். சரி சரி. பானு, நீ எதுவும் நினைக்காத. யாரு உனக்காக இடத்த போட்டு வைக்கிறாங்களோ இல்லையோ, நான் மட்டும் உனக்கு இடத்த போட்டு வைக்கிறேன். என்ன சொல்றது? நீ டோக்கன் வாங்கினேன்னா அதுல பணம் எதனா வந்துச்சுன்னா எனக்கு 100 ரூபா 200 ரூபாய் கொடுத்துரு. சரியா? உனக்காக நான் இடத்த போட்டு வைக்கிறேன்.